சார் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. என்னாச்சு? அப்பாட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. அப்ப இனிமே அப்பா பார்க்க வர மாட்டீங்கல்ல? என்ன சிரிப்பு? இல்ல, இன்னும் சின்ன பையனாவே இருக்கியே, எப்ப வளர போறேன்னு யோசிச்சேன். பாவம், பிரக்தியில என்ன பேசுறதுன்னே தெரியல. போங்க போங்க. வா. என்னப்பா, எங்களால பணத்தை ரெடி பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க வேண்டாங்களா? பா, அவங்களால பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா கவர்மெண்ட்ஸ் என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. என்னடா, அவங்களுக்கு பணம் கிடைக்காதபடி ஏதாவது வேலை பண்ணிருக்கியா என்ன? நீ ஆர்வமா கேட்கறது பார்த்தா அப்படிதான் தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க எங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ அப்படி ஏதாச்சும் பண்ணாலும் உன்னால மகாவை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா மகா ரொம்ப நேர்மையானவளும் மனசுலவளும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவளும். அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா அதை உசுறு கொடுத்தாது காப்பாத்துறானப்பா. அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டான். கூடி சீக்கிரம் அவன் பணம் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு போயிருக்கா. கம்பெனியை மகா பேர்ல மாத்துறதுக்கு நான் போய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும். பணம் யார்கிட்ட ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவங்கள சந்திச்சு மகாவுக்கு பணம் கொடுக்க வேணாம்னு சொல்ல போறியா? என்னடா பேச்ச காணோம்? டேய், இந்த மாதிரி ஏதாவது கோக்குமாக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. கம்பெனியை மகா கிட்ட சந்தோஷமா நான் ஒப்படைச்சாகணும். புரியுதா? இப்போதான் இன்வெஸ்டரை ஓட விட்டோம், அதுக்குள்ள எப்படி இன்னொரு ஆளை ரெடி பண்ணாங்க? என்ன அஸ்வின் சார், இன்வெஸ்டரை அடிச்சு துரத்திட்டோன்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. நானும் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் நீங்க என்ன நேர்ல பார்க்கணும்னு ஃபோன் பண்ணீங்க. சொல்லுங்க சார், ஏதாவது குட் நியூஸா? ஆளுங்களை விட்டு காஃபி ஷாப்ல இருந்து ஒருத்தனை அடிச்சு துரத்தணுமே, அவன் உண்மையிலே இன்வெஸ்டர் தானா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அவனை அடிச்சு துரத்துனதும் மகாவும் உங்க தம்பியும் நேரா எங்க அப்பாவை தான் பார்க்க வந்தாங்க. சரி, பணத்தை எங்களால ரெடி பண்ண முடியலன்னு சொல்ல வந்திருப்பாங்க, அதானே? அப்படித்தான் நானும் அவங்கள நக்கல் அடிச்சேன். ஆனா வந்தவங்க பணத்துக்கு பார்ட்டி கிட்ட பேசிட்டோம், சீக்கிரமா ரெடி ஆயிடும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன், காஃபி ஷாப்ல நாங்க அடிச்சு துரத்துனது உண்மையிலேயே இன்வெஸ்டர் தானா? அப்படிதான் மகாவும் செல்வமும் பேசிக்கிட்டாங்க. அததான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் சொன்ன மாதிரி தானே காஃபி ஷாப்ல 3 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. அவனை தான் அடிச்சு துரத்திட்டோமே. அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட சொன்ன அந்த 2வது இன்வெஸ்டர் யாரு? அது யாருன்னு தெரியலையே அஸ்வின். நம்ம கிட்ட இன்வெஸ்டர்னு ஒருத்தரை காட்டி டைவர்ட் பண்ணிட்டு அப்பா கிட்ட நிஜமான இன்வெஸ்டரை பத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டா உங்களுக்கே தெரியல. சூப்பருங்க, சூப்பர். கடைசியா உங்களை நம்பி நான் முட்டாளானதான் மிச்சம். நீங்க எனக்கு சரியான தகவலை கொடுக்கல. மகா ரொம்ப பிரில்லியண்டா உங்களை டிராப்ல சிக்க வச்சிருக்காங்க. இன்வெஸ்டரே இல்லாத ஒருத்தனை நம்ம ஆள் வச்சு அடிச்சிருக்கோம். உங்க மூலமா மகா என்னைய முட்டாளாக்கி இருக்கா. இல்ல, நான் உங்களை வேவு பாக்குறேன்னு மகாக்கும் செல்வத்துக்கும் தெரியாது. இன்வெஸ்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததும் மகாவும் செல்வமும் நல்லா எக்ஸைட் ஆனாங்க. அதுல எந்த டிராமாவும் இருக்க வாய்ப்பே இல்ல அஸ்வின். நீங்க இப்படி என்ன சீப்பா சந்தேகப்பட்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. ஆனா அப்பாட்ட அவங்க இன்வெஸ்டர் கிடைச்சிட்டதா சொல்லிருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியலையே. ஆமா, தெரியல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எப்பவுமே மகாவும் நானும் எலியும் பூனையுமா தான் இருப்போம். அதனால அவகிட்ட நைஸா பேசி எதையுமே என்னால தெரிஞ்சுக்க முடியாது. என் தம்பி கிட்டையும் கேட்க முடியாது.
ரெண்டு பேரும் பேசும்போது பக்கத்துல இருந்து வேவு தான் பார்க்க முடியும். ரெண்டு பேருக்கும் நடுவுல உட்காந்துக்கிட்டு திரும்பி திரும்பி வாயா பார்க்க முடியும். என்ன சொல்றீங்களே? உங்க அப்பா கிட்ட தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க உங்க அப்பா கிட்ட மகாக்கு பணம் கொடுக்க போற இன்வெஸ்டர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம்ல. அவர் எப்படிங்க என்கிட்ட சொல்லுவாரு? அதே மாதிரிதான் எனக்கும். மகா எப்படி என்கிட்ட சொல்லுவா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். மகாவை எப்படி வீட்டை விட்டு துரத்தணும்னு எனக்கு தெரியும்.